சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டாட் நீங்க தான் ஒரு டாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள சுத்தி சின்னதா ஒரு சர்க்கிள் வரைங்க. அதுதான் க்ளோசஸ்ட் சர்க்கிள். ஓகேவா? அதில உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ உங்க ஒய்ஃப் இருக்கலாம், உங்க குழந்தைங்க இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ் இருக்கலாம், சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட மென்டர்ஸ், உங்களோட கோச் இந்த மாரியெல்லாம் இருக்கலாம். அவங்க வந்து க்ளோசஸ்ட் சர்க்கிள். அடுத்த சர்க்கிள்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க. உங்களோட வேலை செய்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கடைகளுக்கு போம்போது உங்ககிட்ட எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்குறவங்களா இருக்கலாம். இல்ல உங்கள பஸ்ல வரும்போது இல்லைன்னா கொண்டு வந்து ட்ராப் பண்றவங்களா இருக்கலாம். இவங்கலாம் வந்து செகண்ட் சர்க்கிள் வச்சுக்கலாம். 3 சர்க்கிள், 4 சர்க்கிள்ன்ட்டு அந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ நம்ம இப்படி வரையலாம். ஸோ ஆல்வேஸ் நான் திரும்ப திரும்ப என்னோட ஸ்டாஃப்க்கோ, என்னோட இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இந்த க்ளோசஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து லைஃப்பில் மேலே வரணும்னு ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அச்சீவிங் மைண்ட் செட் இருக்கணும். நம்ம ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களா நீங்கள் வந்து செலக்டிவாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து எல்லாமே வெல் செட்டில்டு, அவங்களுக்கு லைஃப்பில் முன்னேறணும்னு ஆசைலாம் இல்லை. அவங்க இருக்கிறத வாழ்ந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இந்த க்ளோசஸ்ட் சர்க்கிள்ஸில் அவங்கள வச்சுக்காதீங்க. ஒருவேளை 3 சர்க்கிள், 4 சர்க்கிளில் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரொம்ப கிட்ட இருக்கிற சர்க்கிள்ஸ்லேருந்து அவங்கள கொஞ்சம் விலக்கி வைங்க. ஹாய்னா ஹாய் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க. ஆனால் உங்களை மாதிரியே ஒருத்தர் போராடுறாரு, உங்களை மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாருன்னா, அவரெல்லாம் கனெக்டடாக க்ளோசஸ்ட் சர்க்கிளுக்கு மாற்றி வச்சுக்கிங்க. அப்போ தன்னை போல நீங்களும் வளருவீங்க அவரோட சேர்ந்து. இதுதான் அந்த வேவ் லென்த்தில் இருக்கிறவங்களோட ஒர்க் பண்ணணும். வேவ் லென்த்தை நம்ம என்விரான்மெண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.